ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சஹஸ்ரநாமத்தில் தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 437வது நாமாவளியாக ஓம் தேவரிஷயே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவர்களில் ரிஷி போன்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ரிஷிகள் அப்படின்னா உலக நன்மைக்காக எல்லா விதமான வேதங்களை எல்லாம் நமக்காக கிரகித்து கொடுத்தவர்கள். அப்பேற்பட்ட அந்த ரிஷிகள் எப்படி இந்த லோகத்துக்கு உதவினார்களோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கும் ரிஷியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அவரை தேவ ரிஷி அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த தேவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காகவே அவதாரம் பண்ணுறார். அப்போ தேவர்கள் எல்லா நலனோடு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நன்றாக இருக்கும். அப்போ அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார். தேவசேனாதிபதின்ற நாமத்தை பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த தேவர்களால் பூஜிக்கக்கூடியவர். அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை பற்றி பாடும்பொழுது தேவேந்திர சங்க வகுப்பு அதில் அழகாக வர்ணிச்சுட்டு வரார். அதில் சொல்லும்பொழுது அடன்மிகு கடதட விகடித்த மதகளி ரணவரதமும் மகளா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என வரு பொருதிரல் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ அந்த தேவ கூட்டங்களே முருகப்பெருமானை வணங்குதான். அப்போ ஏற்பட்ட அந்த தேவர்களுக்கெல்லாம் ரிஷியாக இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியை தான் இந்த நாமாவளி தேவர்களில் ரிஷி போன்றவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் தேவரிஷயே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நம.